அப்படிங்கிற ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காருங்க. அது என்ன பண்ணும்னா, ஆன்மா என்பது ஒரு அலைச்சுழல் என்று பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம மதத்துல சொல்லியிருக்காங்க. அந்த அலைக்கு வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும் இல்லைங்களா? அதாவது குறிப்பா இது உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, இப்ப ரேடியோ சிக்னல் வச்சிருக்கீங்க. இப்ப எஃப்எம் ரேடியோ போடுறீங்க. ஒரு அலைச்சுழல் 93.4 என்கின்ற ஒரு அலைச்சுழல டியூன் பண்ணும்போது, அந்த பேச்சு உங்களுக்கு கேட்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த பேச்சு மாதிரி இந்த ஃப்ரீக்வன்சில ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு அலைச்சுழல் இருக்கும். அந்த கோஸ்ட் பாக்ஸ்ல அந்த எக்விப்மெண்ட்ல நீங்க வந்து டியூன் பண்ணி அவர்கள அழைக்கிறாங்க. அழைக்கும்போது அவங்க பேசுறாங்க. இதுதான் நடந்திருக்கு. இந்த அன்பர் வந்து இத பத்தி ஒரு 20 நிமிடம் பேசியிருக்காரு. அத பத்தி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். குயிக்கா நம்ம அத பத்தி என்ன என்ன சொன்னாரு அப்படிங்கிறத, என்ன கேட்டாரு, ரிதன்யாவுடைய ஆன்மா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பத்தி இத தெளிவா பார்த்துடலாம். அதாவது, நீங்க எடுத்த முடிவு சரியானதா? என்று அவர் கேட்கிறார். ஃபர்ஸ்ட் எப்படி வர வைக்கிறாருன்னா, கோஸ்ட் பாக்ஸ வச்சுட்டாருங்க. அந்த ரூம்ல வச்சுட்டாரு. ஒரு அமைதியான ரூம்ல. கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு, அந்த ஆன்மாவை வர வேண்டாம் என்று சொல்லுகிறார். அவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறியாக, அது வந்து ஒரு டிஜிட்டல் டிஸ்ப்ளே மாரி இவரு போடுறாரா? இல்ல அது தானாவே வருது. ஆனா அது பேச முற்படுற மாரி ஒரு தெரியுது. ஒரு அலையில வந்து எஃப்எம் ரேடியோ சரியா கேட்கலன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு 2, 3 குரல் கேட்குது. தெளிவான குரல் இல்ல. அத இன்டர்பிரெட் பண்றதுக்கு இவரு டிஜிட்டல்ல வந்து எழுதுறாரு. அது அது வந்து அது எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இதுலேருந்து இந்த வீடியோல என்ன நம்மளுக்கு புரியுதுன்னா, 2, 3 கேள்வி முக்கியமானது கேட்டாரு. அது மட்டும் நான் குயிக்கா சொல்லிடுறேங்க. நீங்க வந்து எடுத்த முடிவு சரியான முடிவா என்று சொல்றதுக்கு, என்னுடைய முடிவு சரியானதல்ல. இறப்பு என்பது ஒரு இயற்கையால நிகழ வேண்டும். நம்ம செயற்கையா செய்யக்கூடாது. அதனால எந்த பிரச்சனைகளும் வந்து அதற்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கல. நான் வந்து ஒரு அடைப்பட்ட தருணத்தில தான் இருக்கேன். நான் எங்க இருக்கேன் அப்படின்னு அவங்க கேட்குறாரு. அதற்கு வந்து நான் என்னுடைய பெட்ரூம்ல தான், என்னுடைய தாய் வீட்ல தான் இருக்கேன். இடது புறத்துல இருக்கேன் அந்த ரூம்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து உங்களுக்கு என்ன மறுபிறவி வேண்டுமா? நீங்க வந்து மறுபிறவியில வந்து பிறக்கணுமா? அப்படின்னு கேட்டதுக்கு, என்னுடைய தம்பியோட அ தம்பியோடைய மகளாக நான் பிறக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையை முன்வைத்திருக்கிறார். மேலும் உங்களுக்கு இழைத்த கொடுமைகள் என்ன அப்படின்னு கேட்கும்போது, சொல்லொண்ணா துன்பத்த நான் அனுபவிச்சேன். தினம் தினம் நான் தூங்கவே இல்ல. அத்துணை துன்பங்களையும் நான் அனுபவிச்சேன். அது மட்டும் இல்ல, அந்த டிஜிட்டல் டிஸ்ப்ளேல வந்து புடவை எரி அப்படிங்கிற மாரி ஒரு 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 தொகுப்பு வந்துச்சுங்க. அவங்க ஏதோ ஏதோ எரிய வச்சிருக்காங்களா? இல்ல இது என்னது பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அது வந்து அந்த ஒரு குறிப்ப அவங்க குடுத்துருக்காங்க. அது மிகவும் சோகமான சம்பவம். அதுவும் அவங்க அத பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்க வந்து உங்களுடைய ஆன்ம நிலை என்ன என்று கேட்பதற்கு, என்னுடைய ஆன்மா ரொம்ப ஒரு அ ஒரு கட்டுப்பட்ட நிலையில தான் இருக்கு. அப்படின்னு மிக வேதனையில தான் துடிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. இது யாருமே செய்யாதீங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு வந்து வாழும் காலத்துல உங்களுடைய துன்பத்துக்கு ஒரு விடை கிடைச்சுட்டு, ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் மறைவு நடக்கிறது நல்லது என்பத அவங்களே ஒப்புத்துக்கொள்றாங்க. அப்புறம் ஏன் இந்த மாரி டெசிஷன் எடுத்தீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு, அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, மறுபடியும் அந்த கேள்விக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க.